இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் சமாதானமும் அன்பும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித தியோடோர் குயிரின் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிரான்ஸ் தேசத்துல பிறந்தவர். பிரான்ஸ் தேசத்துல புரட்சி ஏற்பட்ட அந்த ஒரு காலத்தினுடைய இறுதி பகுதியில தான் இவர் பிறக்கிறார். இவருடைய தந்தை இராணுவத்துல பணி செய்தவர். அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய ஒரு காரணமாக பல கத்தோலிக்க கிறிஸ்தவ குருக்களையும் துறவியர்களையும் கில்லட்டின் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு கொலை கருவியின் மூலமாக கொலை செய்கிறார்கள். இவருடைய தந்தை கொலை செய்யப்படுகிறார் மற்றும் வீட்டுல தொடர்ந்து பல மரணங்கள். தாய் இதனுடைய ஒரு காரணமாக மன அழுத்தத்திற்கு உள்ளாகுகிறார். அந்த நேரத்துல தான் குயிரின் என்று சொல்லப்படுகிற இந்த சிறுமி தாயிடத்துல அனுமதி கேட்கிறார் துறவர சபையில சேர்வதற்கு. 5 ஆண்டுகள் இவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இவருடைய தாயினால். பிறகு தாய் அனுமதி கொடுத்த பிறகு அருகில் இருந்த ஒரு துறவர சபையில சேர்ந்து தன்னையே ஒரு துறவியாக அர்ப்பணித்து இறை ஊழியம் செய்கிறார். ஆசிரியராக அல்லது கல்வி பணியில தன்னுடைய துறவர வாழ்வை தொடங்கிய இந்த தியோடோர் குயிரின் என்பவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏழை எளியவர்களுக்கும் சமுதாயத்துல விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்குமான ஒரு பெண்களுக்கான துறவு சபையை இவர் ஏற்படுத்தினார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். 1840ஆவது ஆண்டு புனித வூட்ஸ் மேரி என்று சொல்லப்படுகிற ஒரு துறவர சபை ஏற்படுத்துகிறார். வாழ்நாள் முழுவதும் மிக எளிமையாகவும் ஏழ்மையிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளர்ந்த இந்த புனித தியோடோர் குயிரின் என்பவர் ஒருவித செரிமான கோளாறு நோயினால் அவதி உற்றார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்திலேயே இவருடைய துறவு சபை என்பது பல்வேறு ஏழை எளியவர்களுக்கு கல்வி பணியும் மருத்துவ பணியும் செய்தது என்றும் இவருடைய வாழ்க்கையில வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய குடும்பத்துல தொடர் இறப்பு, தொடர் மரணங்கள், பல்வேறு இன்னல்கள், துறவர வாழ்விற்கும் பல தடைகள், இவற்றையும் தாண்டி தன்னுடைய துன்பத்தை ஒரு பெரிய இடையூறாக கருதாமல் அந்த துன்பத்தின் வாயிலாக மற்றவர்களுடைய துன்பத்தை துடைத்தவர் தான் இந்த புனித தியோடோர் குயிரின் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நம்முடைய துன்பங்களில் உழந்து கிடந்து விடாமல் பிறருடைய துன்பங்களை துடைக்க முயற்சி எடுப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக வருத்தத்தோடும் மனவேதனையோடும் கொராசின் நகரே, பெத்சாய்தா நகரே, கப்பர்நாகுமே, உங்களுக்கு ஐயோ கேடு அப்படி என்று 3 நகரங்களை பார்த்து கண்ணீர் விடுகிற அல்லது ஒரு ஆற்றாமையில இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை தான் நம்ம பார்க்கிறோம். பெத்சாய்தா, கொராசின் மற்றும் கப்பர்நாகும், இந்த 3 நகரங்களும் என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு அவங்க பாவம் பண்ணாங்க. அப்படியே இயேசுடைய கோபத்திற்கு இந்த 3 நகரம் உள்ளாகி இருக்கின்றன என்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி எழலாம். அன்புமிக்கவர்களே, இந்த 3 நகர்களும் செல்வ செழிப்புல வளர்ந்த ஒரு நகரங்கள் தான். இந்த 3 நகர்களும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற நகர்கள் தான். இந்த 3 நகர்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நேரடியாக கண்டு பாவித்த ஒரு நகர்கள் தான். இந்த 3 நகரங்களிலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரும் பெரும் வல்ல செயல்களை செய்த இந்த நகர்கள் தான். இந்த 3 நகர்களில் பல புதுமைகளை நமது ஆண்டவர் செய்திருக்கிறார். இருந்தாலும் இந்த 3 நகர்களுக்கும் ஐயோ கேடு என்கிற இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை. எதனால் அந்த 3 நகரையும் பார்த்து இந்த வார்த்தைகளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் என்றால், இந்த 3 நகர்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நேரில் கண்டு பார்த்து கேட்டு உணர்ந்து இருந்தாலும் இந்த 3 நகர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அரும் பெரும் வல்ல செயல்களை அவர் செய்திருந்தாலும் அவைகள் மனம் மாற மறுத்தன. கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர மறுத்தார்கள். கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய் இயேசுடைய பிரசன்னத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, உணரவும் இல்லை, மனம் மாறவும் இல்லை, நற்செய்தியை கேட்கவும் இல்லை. அப்படி என்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு எச்சரிக்கை செய்தியாக நமக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக தருகிறார். அன்புமிக்கவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு பணக்கார ஒரு குடும்பம். அந்த பணக்கார குடும்பத்துல 2 மகன்கள். அந்த பணக்கார குடும்பத்துல அந்த 2 மகன்களுக்கும் நல்ல ஒரு கல்வி கூடத்துல அவர்களுக்கு கல்வியை கொடுத்தார்கள். ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு பள்ளியில தான் அந்த 2 பிள்ளைகளும் படித்தார்கள். அதே அந்த பணக்கார குடும்பத்துல ஒரு டிரைவர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு.
அந்த 2 குழந்தைகளும் ஒரு சாதாரண அரசு பள்ளியில தான் படித்தார்கள். செல்வ செழிப்புல வளர்ந்த அந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிச்சாங்க. ஒருத்தர் வேலைக்கு போனார், ஒருத்தர் ட்ரக் அடிக்ஷன்ல அல்லது போதை பழக்கத்திற்கு உள்ளானார். ஒரு 25 கால ஒரு வரலாற்றுல அந்த பணக்கார வீட்டு குடும்பத்தில் இருக்கிற அந்த 2 குழந்தைகளும் படிப்பும் இல்லாமல் வேலையும் இல்லாமல் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறி போனார்கள். ஆனால் அந்த பணக்காரர் வீட்டில் வேலை செய்த அந்த ஓட்டுநர், அந்த டிரைவருடைய 2 பிள்ளைகளுமே MBBS படித்து இன்றைக்கு மருத்துவராக இருக்கிறார்கள். இதுல யாரு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் நான் உங்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்க வரவில்லை. மாறாக பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் இருந்தும் அந்த தந்தையினுடைய பாதுகாப்பும் அந்த தந்தையினுடைய பணமும் செல்வமும் உறுதுணையாக இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிக்காமல் போய் வாழ்க்கையில வெற்றி பெறாமல் அவர்கள் இன்றைக்கு வீழ்ந்து விட்டார்கள். ஆனால் ஒரு ஏழை தந்தையினுடைய 2 பிள்ளைகளும் தந்தையினுடைய கஷ்டத்தையும் வேதனையும் உணர்ந்து அவர் கொடுத்த சின்ன சின்ன உதவிகளை படித்து இன்றைக்கு மருத்துவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். இது நமக்கு உணர்த்துகிற பாடம் என்பது, நாம் கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நமக்கு மீட்பு இலவசமாக வந்துவிடும், நமக்கு ஆசீர்வாதம் இலவசமாக வந்துவிடும் அப்படி என்று பகல் கனவு காணுகிற ஒரு சிலரை பார்த்துதான் நமது ஆண்டவர் இந்த எச்சரிக்கை விடுக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்பதற்காகவே தினம் தினம் திருப்பலியில பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகவே, அருட்சாதனம் 7 உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்காகவே, அல்லது தூய ஆவியானவருடைய கொடைகளும் கனிகளும் உங்களுக்கு திருமுழுக்கிலும் உறுதி பூசுதலிலும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்காகவே நீங்கள் மீட்பு பெற்றுவிட முடியாது. மாறாக உண்மையான மனமாற்றமும் உண்மையாக இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்தலுமே, இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பது மட்டுமே நமக்கு மீட்பை தரும் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. நாங்கள்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அப்படி என்று தினமும் கோயிலுக்கு தினமும் நற்கருணை உட்கொண்டு எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் பயன்படுத்தி கொண்டு சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கலாம், அற்புதங்கள் நிகழாமல் இருக்கலாம். ஆனால் 2 வருடத்திற்கு முன்பே இயேசுவை அறிந்து புதிதாக ஆலயத்திற்கு புதிதாக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இறை வார்த்தையை வாசிக்கிற வாய்ப்பை பெற்று குடும்பங்களில் ஆசீர்வாதம் பெற்றவர்களை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே எத்துணை நெருக்கமாக நம்ம ஆண்டவரிடத்தில் இருக்கிறோம், எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம திவ்ய நற்கருணை உட்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அல்ல, மாறாக எவ்வளவு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இறைவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள், நம்முடைய குடும்பங்கள்ல ஆசீர்வாதங்கள் அமைகின்றன. ஆகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த எச்சரிக்கையை ஏற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை, இறை வார்த்தையில தியானித்து ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணையில உணவாக, ஆன்ம உணவாக, இந்த உடல் உணவாக வரும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக உட்கொண்டு ஆன்மீகத்திலும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்திட இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.